மதுரை மாவட்டம் மேலூர் அருகே காதலனை பார்க்க சென்ற 19 வயது இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார். இளம்பெண் அவரது ஒரு வருட காதலனான தீபன்ராஜுடன் தனிமையில் இருந்திருக்கிறார். காதலர்கள் தனிமையில் இருந்தபோது வந்த தீபன்ராஜ் நண்பர்கள் இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். இச்சம்பவம் தொடர்பாக தற்போது 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தற்போது 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்கள் சிவகுமார். மேலூர் அருகே வெள்ளாளப்பட்டி அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த 19 வயது சிறுமி ஒருவர் அங்க தெற்கு தெரு பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க. இந்நிலையில அதே பகுதியை சேர்ந்த கூலி வேலை செய்து வரும் 25 வயதுடைய தீபன்ராஜ் அப்படிங்கிறவரை கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக காதலித்து வந்துள்ளாரு. இந்நிலையில நேற்று முன்தினம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தீபன்ராஜும் அந்த சிறுமியும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா உள்ள ஒரு பகுதியில தனிமையில் இருந்த நிலையில அங்க வந்து தீபன்ராஜோட நண்பர்கள் மதன் அதே மாதிரி சுகுமாரன் ஆகிய ஒரு 2 பேரும் சேர்ந்து இந்த சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்கிறாங்க. இதனை அடுத்து அங்கிருந்து தப்பி வந்த சிறுமி இது குறித்து பெற்றோர்கிட்ட தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனை தொடர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பெயர்ல தீபன்ராஜ் அதே மாதிரி அவரோட நண்பர்களான மதன் சுகுமாரன் ஆகியோரை மேலூர் அனைத்து மகளிர் காவல் துறை ஆய்வாளர் காஞ்சனாதேவி தலைமையிலான போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டாங்க. காதலன் தீபன்ராஜ் ஆலோசனையின்படி சிறுமியை கிட்ட இருந்தப்போ 3 பேரும் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சது தற்போது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து தொடர்ந்து அது கைது செய்யப்பட்டு அவர்கள் 3 நீதிமன்ற உத்தரவுப்படி மேலூர் கிளைச்சிறையில காவல்துறையினர் வந்து அடைத்திருக்கிறாங்க. அதாவது நம்ப வைத்து வர வைத்த ஒரு பெண்ணை காதலன் மட்டுமல்லாத அவரது நண்பர்களும் சேர்ந்து ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. சிந்துஜா, நன்றி சிவகுமார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.